ப்ராப்ளம் என்ன, அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, அதை எப்படி அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம பாடப்பகுதியிலையும் உங்களுக்கு கவிதைகள் சிறுகதைகள்லாம் இருந்திருக்கும். அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்படி படிக்கும்போது உங்களுக்கு நிறைய நினைவுகள் எல்லாம் தோன்றிருக்கு. நாமளும் இப்படி பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் படித்த கவிதையோ சிறுகதையோ அதை சொல்லி அதை படித்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ளார ஏற்பட்ட மாற்றங்களை பகிர்ந்துக்கிறீங்களா? சரிங்களா? அப்போ சரி, ஃபர்ஸ்ட் யார் சொல்லுங்கள்? நான் வந்து நிறைய சிறுகதை படிச்சிருக்கேன். ஏன்னா அந்த மாத்திரங்கள் சிறுகதை படிக்கையில் வந்து ஒரு அம்மாவுக்கும் ஒரு பையனுக்கும் உள்ள பாசம், அடுத்து வந்து நிறைய பொண்ணுங்க அப்பதான் வீட்டில் தன்னோட குடும்பத்துக்காண்டி கஷ்டத்துலேயும் உழைச்சிட்டு இருக்காங்க. அதை வந்து யாருமே பெருசாக கட்டித்தர மாட்டாங்க. அவங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே ஒரு அன்பு தான். ஆனால் அது கூட அவங்க காமிக்கல அப்படிங்கிற வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க அவ்வளோ கஷ்டத்துலையும் அவங்க பையன்காண்டியும் அவங்க குடும்பத்துக்காண்டியும் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி காலையில் எழுந்திரிச்சு அவங்களுக்கு முடியலாச்சுன்னா கூட பண்ணாங்க. ஆனால் அவங்களோட அனுபவங்கள் கண்டுக்கிடவே இல்லை. உதாசனப்படுத்திட்டு இவ இப்படிதான் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க பையன் வந்து ஆறுதான் வந்து அப்படிலாம் ஒன்றுமா அப்படின்னு அவங்க கணக்கில் ஒரு புத்தகத்தோடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மாத்திரை நான் காலையில் தனிக்கு மாத்திரை கிடைச்சிச்சு, மாத்திரைன்னா ரவுண்டா வெளியாலாம் இருக்க வேண்டாம், ஒரு பாசமே போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதான் அன்பை வெளிக்காட்டுவோம். ஒரு சின்ன மாத்திரை போது நம்ம காலையிலேருந்து இரவு வரைக்கும் இருக்கிறோம். ஒரு டே ஃபுல்லாக நடக்கக்கூடிய நிறைய கஷ்டங்களோடு தான் இருக்கும். ஒரு குழந்தையினுடைய முத்தம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் மாற்றிடும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு சிறுகதையாக தான் அந்த மாத்திரை இருக்கு. சரி மாதிரி அடுத்தது நான் வந்து ஆயுர்வேத சிறுகதை வந்து படித்தேன். அதில் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து இப்போ வந்து பேரண்ட்ஸை வந்து நல்லா படிக்க வச்சு அவங்கள கல்யாணம் பண்ணி படிக்க வைக்கிறாங்க நல்லா. ஆனால் அவங்க வந்து கல்யாணம் ஆகிட்டு அவங்கள தனியாக விட்டு போயிருக்காங்க. ஸோ இதில் இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து நாமளும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து தனியாக விடாமல் நம்ம கூட அதை வச்சு நல்லா பார்த்துக்கணும். நான் படித்த சிறுகதையில் வந்து உயிர்ச்சினை வந்து ரொம்ப பிடிச்சி. அது வந்து யார் எழுதினா வேணுகோபால் எழுதியிருக்காரு. அதில் என்ன பார்த்தீங்கன்னா தண்ணியுடைய முக்கியத்துவம் எவ்வளோன்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம சும்மா சொல்லணும் ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி வந்து நம்ம பக்கத்தில் ஒரு தோட்டத்துக்கு இருந்துச்சுன்னா அது எவ்வளோ தண்ணி இல்லைன்னு சொல்லி நமக்கு தெரியல. இங்கே இருக்க எல்லா தண்ணி எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிறாங்க. தண்ணி இல்லாமல் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்படுறது என்ன தேவை நம்ம இருக்குது. அடுத்து அதாவது பேரனுக்கும் தாத்தாக்குள்ளைய பாசம், அதாவது நம்மளோட இது தெரியுது, பாசம் தெரியுது. அம்மாவுக்கும் பையனுக்குள்ளைய பாண்டது எப்படி இருக்கு, அந்த பாசம் பற்றுறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இது சொல்லுவாங்க. அடுத்து அதாவது வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டியோடைய பண்பு வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அந்த கதை முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு பையனுக்கு மாத்திரை கொடுக்காம ஒரு மண்ணும் டீ மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. பையனுக்கு திரும்ப அவங்க வேலையை முடிச்சு ரொம்ப ரொம்ப காய்ச்சலாக இருக்கும். இருந்தாலும் பஸ்ஸில் அவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் பஸ்ஸில் 1,000 ரூபா டிக்கெட்டோட முடிஞ்சுன்னு சொல்லி பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிற டைம்லேயே அவங்க குழந்தையோட பாதி உயிர் போயிடும். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த குழந்தைய கொண்டு போகும்போது அந்த குழந்தை அவங்களே இறந்து போயிடும். திரும்ப ஆம்புலன்ஸுக்கு சரி வீட்டுக்கு அப்போ அங்கே வந்து அழுகக்கூடாதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு துரத்திடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆம்புலன்ஸுக்குலாம் போனால் 25 ரூபா கேட்குறாங்க. அந்த காசு இல்லாதனால அவங்க அப்பா, அவங்க அம்மா, அப்புறம் அவங்க பாட்டி இந்த குழந்தைய பஸ்லேயே கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் 3,000 ரூபா டிக்கெட்டோட முடிஞ்சுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. டக்குன்னு பிரேக் போடும்போது அந்த பஸ்ஸில் இருக்கும்போது குழந்தையோட தலை வந்து அந்த முன்னாடி சீக்கிரம் இடிச்சோன்னா அவங்க அம்மா ஒன்று அழுவாங்க.
எல்லாத்துக்கிட்டையும் இருக்காது. இருக்காதவங்கள்ட்ட இருக்கிறவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். சரி சரி சார். நான் வந்து ஆக்சுவலாக நிறைய சிறுகதையாக இருக்கட்டும் கவிதையாக இருக்கட்டும் நிறைய கவனிச்சேன். ஆனால் எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிச்சது வந்துட்டு ஆதியில் சிறுகதை இருந்தது. அது வெளியில் இருந்தது. என்னோட லைஃப் கூட ரிலேட் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது அந்தந்த வயசில் நம்ம என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குறது, ஒரு டென்த்துக்கு மேலே கூட ஓகே நம்ம ஸ்டடீஸ் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது இருக்கு. ஆனால் அந்தந்த ஏஜுக்கு வந்து அவ்வளோதான் சொல்கிறேன். என்ன வீட்டில் வந்து காலேஜ்லேருந்து அந்த ஸ்கூல்லேருந்து வந்தோடனே என்ன படிச்சியா, எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு எப்போ எக்ஸாமு, வந்து வீட்டுக்கு வந்தோடனே படி அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குறது வந்து தெரிஞ்சுக்கணும். மேபி ஃப்யூச்சரில் இப்போ இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து பண்ணுறதுக்காக ஸ்ட்ரெஸ் கொடுக்கலாம். சரி சரி. குழந்தை 3 நாள் டிக்கெட் இருந்தால் போயிடலாம். இப்போ நீங்கள் இந்த சோசியல் மீடியாவே நியூஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய அம்மாவனுடைய இறந்த அம்மாவினுடைய உடலை எடுத்துகிட்டு போய் ஆம்புலன்ஸ் வசதி இல்லாமல் சைக்கிளையே வச்சு எடுத்துகிட்டு போன தந்தை, சின்ன குழந்தை இறந்துச்சு அந்த குழந்தைய தோளில் வச்சு எடுத்துகிட்டு போன அப்பா, ஸ்ட்ரெச்சர் இல்லாமல் தோளில் வச்சு எடுத்துகிட்டு போன அப்பா. இந்த நிகழ்வுகள் எல்லாமே நம்மளை சுற்றி நம்ம வாழ்க்கையோடு தொடர்புடையது. நீங்கள் நிறைய பார்க்கலாம். பக்கத்து வீட்டில் நிறைய சண்டையாக குளிச்சுட்டு வருவாங்க, மனைவியை மதிக்காமல் இருப்பாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் எதிர்காலத்தில் சந்திக்க போகிற நிகழ்வுகளாக தான் இருக்குது. அதை தான் நம்ம பாடப்பதிவு வச்சுருக்கோம். அப்போ இதை வாசிக்கும் போது நம்ம அடுத்து இந்த தலைமுறையோடு போகும்போது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்களும் நிறையா புரிஞ்சுக்கிட்டீங்க, நல்லா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.